இல்ல நான் இந்த மசாலா ஃபுல்லா டீடைல்ஸா சொல்லல. நிறைய தலீல்கள் ஒவ்வொரு ஆக்களும் 15-20 ஆதாரங்கள் கொண்டு வராங்க. ஒவ்வொரு கருத்துள்ளவங்களும் 15-20 ஆதாரங்களை கொண்டு வராங்க. மேலோட்டமாக உங்களுக்கு இப்படி 3 தகவல் இருக்கின்றத சொல்றேன். அந்த மசாலா தனியா கிளாஸ் எடுக்கணும்னா இன்றைக்கு ஃபுல்லா அந்த கிளாஸ் நம்ம எடுக்கலாம். அவ்வளவு தலீல் இருக்கு ஒவ்வொருவருக்கும். அதனால நம்ம டீப்பா அதுல போகாம மேலோட்டமாக இதை ராஜிஹ் மர்ஜுஹ். ராஜிஹ் என்றால் இந்த இஜ்திஹாதுக்குரிய, நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாக்களில் வெயிட் கூடியது ராஜிஹ், வெயிட் கம்மியானது மர்ஜுஹ். வெயிட் கம்மி என்பதற்காக உண்ட தூக்கி வீசுறதில்லை. வெயிட் கம்மியானதுக்கும் பெருமானம் இருக்கா இல்லையா? எனவேதான் மாற்று கருத்துள்ளவர்களை மதிக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்வார்கள். இந்த விஷயத்தில் தூக்கி வீசக்கூடாது. இப்ப நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிற மன்ஹஜ் என்ன? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய மாற்று கருத்துக்கு வந்துட்டாங்க என்றால் தூக்கி வீசிடணும் என்ற கருத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது தவறான, மிக தவறான, வழிகட்ட, நம்முடைய எந்த ஒரு உலமாக்களும் சொல்லித்தராத கருத்து. ரைட்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக தான் இமாம் அஹ்மத் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மசாலா உதாரணமா இமாம் ஷாஃபி என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஓதி ஆகணும். இமாம் அஹ்மத் என்ன சொல்றாங்க? சத்தமிட்ட தொழுகைகள் ஓத தேவையில்லை, மௌனத்தில் ஓத வேண்டும் என்று. இமாம் அஹ்மத் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் 40 வருடங்கள் தொழுது, என்னுடைய 40 வருட தொழுகைகளில் ஒரு தொழுகையில் கூட இமாம் ஷாஃபிக்காக நான் துஆ செய்யாமல் இருந்ததில்லை. இதுதான் உலமாக்கள் இருந்த முறை. இப்ப நமக்கு அரபு தெரியாது, உலமாக்கள பரிச்சயம் இல்ல, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? இந்த மிக மாபெரிய மேதைகள் ஒரு கூட்டம் குப்பையாக அவங்களை காட்டினது ஒரு காரணம். சும்மா கஞ்சா அடிக்கலாம் இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அபின் தின்னலாம் இமாம் ஷாஃபி சொல்றாங்க. இமாம் ஷாஃபியுடைய பேரை ஒரு கூட்டம் கேவலப்படுத்தினதால இன்னும் ஒரு கூட்டம் என்ன வந்து செஞ்சுட்டு அந்த கருத்து தான் இமாம் ஷாஃபி சொன்னதை போல ஆக்கி இமாம் ஷாஃபின்றால கோபம்பாரன் இல்ல கொஞ்சம் பேருக்கு. சில செக்சுவலான சில செய்திகள் சில மதுஹபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணம் ஹனவி மதுஹபுல பின் வந்த சில புத்தகங்கள்ல சில ஆபாசமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டு, இதை கொண்டு போய் யார் சொன்ன மாதிரி காட்டுறது? அபு ஹனீஃபா சொன்ன மாதிரி காட்டி இமாம் அபு ஹனீஃபாவை அப்படியே நம்மளோட மனசுல இருந்து இறக்குறது. இமாம்களை கண்மூடி பின்பற்றக்கூடாது, இமாம்களை தக்லீத் பண்ணக்கூடாது என்பது வேறு விஷயம். அதற்காக இமாம்களுடைய லெவலுக்கு நம்மள யாராவது போக முடியுமாண்டா கடைசி வரை முடியாது. அவங்க இதுக்காக வேண்டிய தங்களை முழுக்க அர்ப்பணித்தவர்கள். மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, நுசூசுகளை மதித்தவங்க. நுசூஸ் என்றால் குர்ஆன் சுன்னாவை மதித்தவர்கள். அவர்கள் குர்ஆன் சுன்னாவை கேவலப்படுத்துகிறவர்கள் போய் குர்ஆன் சுன்னாவை மதிக்கக்கூடிய இமாம்களை போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றால் இப்படி ஆபாசத்தை சொன்னவங்க, விரசத்தை சொன்னவங்க, குப்பையை சொன்னவங்க காட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை. பாருங்க, இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இமாம் அஹ்மத் சொல்றாங்க, 40 வருட தொழுகையில் ஒரு தொழுகையில கூட நான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு துஆ செய்யாமல் விட்டதில்லை என்று. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பக்குவம் இருந்துச்சு. நம்ம என்ன பண்றோம் என்றால், நம்ம கிட்ட இந்த மசாலாக்கள் வந்தால் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறோம். கடைசி வரையும் வழிகேடு இல்லை. இப்ப ஒவ்வொரு ரக்காத்திலும், இந்த ஒவ்வொரு தொழுகையிலும், சத்தமிட்டு ஓதுற தொழுகையா இருந்தாலும் சரி, மௌனமா ஓதுற தொழுகை, ஜமாத் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறவங்க கையை தூக்குங்க. திரும்பி பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கணும். எனக்காக இல்லை, உங்களுக்காக நான் கையை தூக்க சொன்னேன். ரைட். சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் ஓதாமலும் மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகளில் ஓதுகிறவர்களும் கையை தூக்குங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கா இல்லையா? நம்ம ஒரு இடத்து உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு கொள்கையை படிக்க வந்திருக்கோம், நமக்கு எல்லாம் முரண்பாடு இல்லை. ரைட். இதுதான் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு. இதை விட்டுட்டு விவாதிப்போமா என்று இதுக்கு கூப்பிடுறதா? இது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சது இந்த கருத்து வேறுபாட்டை. இந்த மேட்டரை சொல்றதுக்காகத்தான் இந்த மசாலாவை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்தேன். இதுல 3 கருத்தும் வழிகட்ட கருத்து கிடையாது. ஆனா ஒன்றுதான் ராஜி, ஒரு கருத்து தான் ராஜி. அந்த ராஜியை தீர்மானிப்பது யாரு? அவர்தான். என்னுடைய ஆய்வின்படி இது ராஜியாக தெரிகிறது.
அவருடைய ஆய்வின்படி அது அவருக்கு ராஜியாக தெரிகிறது. இப்ப நம்ம இதை ஏன் இப்படி செய்யணும்? அல்லாஹ் இடத்துல போய் பதில் சொல்லணும். நீ ஏன் இப்படி செய்தா என்று அல்லாஹ் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ், இன்னென்ன ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நான் இப்படி செய்வேன். பிரச்சனை முடியுது. இதை அனலைஸ் பண்ண தெரியல நமக்கு. அப்படி நிறைய பேர் இருப்போம். இது சஹீஹா, இது லஈஃபா. உதாரணமா இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார், கிராத்துல் இமாமி கிராத்துன் லில் மஅமூம். இமாமுடைய கிராத் மாமுங்களுக்கும் கிராத் ஆகும். அது லஈஃப். இது லைஃப்ன்றது சும்மா மார்க்கெட்ல போய் வாங்கலாமா? பார்மசில போய் இது சஹீஹா லைஃபான்னு வாங்கலாமா? முடியாது. ஆய்வு செஞ்சுதான் அதை பார்க்கணும். நமக்கு அந்த டேலண்ட் இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? ஆய்வு செய்யற டேலண்ட் இல்லை என்றால் ஒருவரை நம்பித்தான் ஆகும். யாராவது ஒருவரை நம்பித்தான் ஆகணும். நம்ம இப்போ உலக விஷயத்துல அப்படித்தான் செய்யறோம். நமக்கு இதுக்கு மருந்து தெரியலன்னு சொன்ன நல்ல ஒரு கை வைத்தியரா இருப்பார், வீட்டில இருந்து வைத்தியம் செய்யக்கூடியவர். அவருக்கு முடியலன்னா ஒரு MBBS கிட்ட போறதுக்கு தான் அவர் முடிவெடுப்பார். ஏனென்றால் என்னை விட அதில் அவர் தேர்ச்சி பெற்றவர், அறிந்தவர் என்பது அவருடைய நிலைப்பாடு. இதே போலதான் சட்ட விஷயங்கள்ல நமக்கு ஆய்வு செய்ய முடிந்தால் நம்மிடத்தில் ராஜி மர்ஜூ. நமக்கு முடியல என்றால் யாராவது ஒரு ராஜி கண்டு சொல்லுவார். அவர்ல நமக்கு நம்பிக்கை இருந்தால் அவர் சொல்றபடி கேட்டுட்டு போக வேண்டியதான். இதுக்குள்ள எல்லாரும் முஜ்தஹிதாக நம்ம செய்த முயற்சி தான் சமுதாயத்தை தப்பா கொண்டு போய் இன்றைக்கு எல்லாத்துக்கும் சண்டை. அடிப்படையை சண்டை பிடிக்க வேண்டியதுக்கு சண்டை இல்லை. சண்டை பிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைசிங். சண்டை பிடிக்க தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுவது மார்க்கத்தின் பெயரால். இது தப்பு. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு இது தொழுகையின் ருக்னில் ஒன்று. இதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. 4 இமாம்களில் யாருக்குமே இதுல மாற்று கருத்து இல்லை. அவங்கள தழுவி வந்த உலமாக்கள்ல யாருக்குமே இதுல மாற்று கருத்து கிடையாது. தொழுகையின் ருக்குன்களில் இது ஒன்று.